கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும், ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வு என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 19ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் மற்றும் கோவை ஆட்சியர்கள் தலைமையில் நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் முடிவு எட்டப்படாததால் வேலைநிறுத்தம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களோட விசைத்தறி போராட்ட விரைவில் முடிவு கொண்டு வரணுங்க. இதனால கிராமப்புற பொருளாதாரம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்குங்க. தொழிலாளர்கள் வேலை இல்லாம நம்ம சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தை விரைவில் மத்திய மாநில அரசுகள் இந்த முடிவு கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்றேங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல முறையான பாதை இல்லாமல் இறந்தவர்களை வயல்வெளியில் தூக்கிச் செல்லும் அவல நிலை உள்ளது. அத்திக்குப்பம் கிராமத்தினர் சுடுகாட்டிற்கு முறையான பாதை அமைத்து தர துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தினர் அங்கு உயிரிழந்த கற்பகம் என்பவரின் உடலை வயல்வெளிகளுக்கு இடையே பல்வேறு இன்னல்களுடன் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என தம்பட்டம் அடிக்கும் அப்பா ஸ்டாலினுக்கு இந்த மக்களின் வேதனை கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீன் சந்தையில் கடந்த சில நாட்களாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தொண்டி கடற்கரையில் பிடிக்கப்படும் மீன்கள் சுவைக்காக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவு தினசரி விற்பனைக்காக செல்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மீன் வரத்து இல்லாமல் போனதால் இறால் மற்றும் கலிங்கன் முரல் உள்ளிட்ட மீன்கள் கிலோ 400 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதால் மீன் பிரியர்கள் கவலை அடைந்துள்ளனர். தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான ராமநாதபுரம் வாராந்திர ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. சாதாரண வாரங்களில் 40 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் நடைபெறும் நிலையில் வரும் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் ராமநாதபுரம் ஆட்டுச்சந்தை வியாபாரம் களை கட்டியது. இதில் 5000த்திற்கும் மேல் ஆடுகள் விற்பனையாகி இதுவரை 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகளும் ஆடு வளர்ப்பவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரும் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி செய்ய உள்ளதாக பிரபல ஜோதிடர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோயிலில் அடுத்த ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என்று அந்த கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.